ஹாய் சில்ட்ரன்ஸ், நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற பைபிள் லெசன் எதுன்னா கர்த்தருக்கு பணிவிடை. பாடபாகம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். இன்றைக்கான மனன வசனம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நம்ம பாடத்தின் நோக்கம் தேவன் சிறு பிள்ளைகளிடத்தில் பேசுகிறார். ஓகே, ஸ்டோரி கேட்போமா? ரொம்ப நாள் முன்னாடி ராமதாயம் என்ற ஊர்ல எல்கானாவும் அவங்க மனைவி அன்னாலும் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. ஆனா அன்னாலும் பிள்ளை இல்லாம இருந்தாங்க. அவங்க தேவன்கிட்ட எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்கன்னு ப்ரேயர் பண்ணாங்க. நீங்க பிள்ளையை தந்தீங்கன்னா நான் அவனை உங்க ஆலயத்துல பணிவிட செய்கிறவனா தந்துடுவேன்னு தேவன்கிட்ட சொன்னாங்க. தேவனும் அவங்க ஜெபத்தை கேட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு சாமுவேல்னு பேரிட்டாங்க. அன்னாள் தேவன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க தானே, என் குழந்தைய உங்ககிட்டே கொடுத்துடுவேன்னு. அதனால சாமுவேல் கொஞ்சம் வளர்ந்ததும் சீலோவில் இருந்த ஆலயத்துல கொண்டு போய் அங்க ஆசாரியனாயிருந்த ஏலி தாத்தா கிட்ட இந்த குட்டி பையனை விட்டுட்டாங்க. அந்த ஏலி தாத்தாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல. இந்த குட்டி பையன் சாமுவேல் தான் தாத்தாக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஏலி தாத்தா எதை செய்ய சொன்னாலும் கீழ்ப்படிந்து உடனே செய்துடுவாங்க இந்த சாமுவேல். ஒரு நாள் ஆலயத்துல சாமுவேல் படுத்துட்டு இருக்கும்போது சாமுவேலே சாமுவேலே என்று சத்தம் கேட்டது. உடனே சாமுவேலும் எழுந்து தாத்தா நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு தாத்தா கிட்ட போய் கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஏலி தாத்தா நான் கூப்பிடலப்பா, நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாமுவேல் வந்து தம் படுக்கையில படுத்துட்டாங்க. திரும்பவும் சாமுவேலே சாமுவேலே என்று சத்தம் கேட்டது. மறுபடியும் சாமுவேல் எழுந்து தாத்தா கிட்ட போய் கூப்பிட்டீங்களா தாத்தான்னு கேட்டாங்க. தாத்தாவும் இல்லப்பா, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் அதே போல சத்தம் கேட்டதும் தாத்தா கிட்ட போனாங்க. ஒருவேளை தேவன் தான் கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு தாத்தா நினைச்சாங்க. சாமுவேல் கிட்ட மறுபடியும் அதே போல சத்தம் கேட்டுச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சாமுவேல் கிட்ட சொன்னாங்க. சாமுவேலும் போய் திரும்ப படுத்துட்டாங்க. இப்போ 4வது முறையா சாமுவேலே சாமுவேலே என்று சத்தம் கேட்டது. உடனே சாமுவேலும் தேவனை பார்த்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாங்க. உடனே தேவன் ஏலி தாத்தா குடும்பத்தை பத்தியும் அவங்க பிள்ளைங்க ரொம்ப தப்பு பண்றாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா சில்ட்ரன்ஸ், தேவன் வார்த்தை மூலம் சாமுவேல் கிட்ட பேசினாங்க. நாமும் கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம கூடயும் பேசுவாங்க. சாமுவேல் ஏலி தாத்தாக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்ததால தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. நம்ம கூடயும் இயேசுப்பா பேசணும்னு ஆசையா இருக்குதானே? நாமும் சாமுவேல் போல கீழ்ப்படிந்து தேவனுக்கு தினந்தோறும் சேவை செய்யலாமா? God bless you all.